மத்திய அரசு இந்தியாவில் போலி மற்றும் தரமற்ற மருந்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய முக்கிய நடவடிக்கையை அறிவித்துள்ளது. இதன் மூலம் நோயாளிகளின் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்பதே நோக்கம். இதன்படி இனி உயிர்காக்கும் தடுப்பூசிகள், புற்றுநோய் சிகிச்சை மருந்துகள், ஆன்டிபயோட்டிக்கள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வரும் மனநல மருந்துகள் உள்ளிட்ட முக்கிய மருந்துகள் அனைத்திலும் QR கோடு அச்சிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த விதி இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் 300 முக்கிய மருந்து பிராண்டுகளுக்கு மட்டுமே பொருந்தி வந்தது. ஆனால் தற்பொழுது இதை விரிவுபடுத்தி அனைத்து முக்கிய மருந்துகளுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1945ஆம் ஆண்டு மருந்து விதிகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டு மத்திய சுகாதார அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களது தயாரிப்பு காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும் பொதிகளில் QR கோடை கட்டாயமாக அச்சிட வேண்டும். சில நேரங்களில் பேக்கேஜில் இடம் குறைவாக இருந்தால் வெளிப்புற அட்டையில் QR கோடு இடம் பெறவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த QR கோடை ஸ்கேன் செய்வதன் மூலம் மருந்து குறித்த முழு விவரங்களையும் நுகர்வோர் அறிந்து கொள்ள முடியும். அதில் தயாரிப்பு குறியீடு, பிராண்ட் பெயர், தயாரிப்பாளர் விவரங்கள், பேட்ச் எண், உற்பத்தி தேதி, காலாவதி தேதி மற்றும் உரிமை எண் உள்ளிட்ட தகவல்கள் இடம்பெறும். இதனால் போலி மருந்துகளை அடையாளம் காணவும் மருந்தின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய விதிமுறை 2 கட்டங்களாக அமல்படுத்தப்பட உள்ளது. முதல் கட்டமாக 2027 ஜூலை 1 முதல் தடுப்பூசிகள், புற்றுநோய் மருந்துகள் மற்றும் மனநல மருந்துகளுக்கு QR கோடு கட்டாயமாகும். இரண்டாம் கட்டமாக 2028 ஜூலை 1 முதல் ஆன்டிபயோட்டிக்கள் உள்ளிட்ட அனைத்து நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளுக்கும் இந்த நடைமுறை முழுமையாக அமலுக்கு வரும்.